வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நவம்பர் 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மாற்றுத்திறனாளிகளுக்கான விழுதுகள் சேவை மையத்தை முதல்வர் ஸ்டாலின் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் விழுதுகள் சேவை மையம் அப்படிங்கிற ஒரு சேவை மையத்தை மாற்றுத்திறனாளிகளுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்காரு. சென்னையில் சோழிங்கநல்லூரில் கண்ணகி நகரில் தான் இதை அவர் திறந்து வைத்திருக்காரு. இது தமிழ்நாட்டுடைய முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு சேவைகள் வழங்குகிற சேவை மையம். இதை நம்ம தமிழக அரசு உலக வங்கியோட சேர்த்து பண்ணுறாங்க. உலக வங்கியுடைய உதவியின் மூலமாக செயல்படுத்துகிறாங்க. தமிழகம் முழுவதுமே இதே மாதிரி 273 ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் அமைக்க போகிறோம். ஒருங்கிணைந்த சேவை மையம் இது பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு கல்வி, கண் பார்வை அளவியல், அப்புறம் கேட்டல் பேச்சு பயிற்சி, இயன்முறை செயல்முறை உளவியல், இந்த மாதிரி எல்லாமே 6 மறுவாழ்வு சேவைகளை ஒரே இடத்துல தான் வழங்குறாங்க. ஏன்னா சில இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த சேவை மட்டும்தாம்மா இருக்குது, அதனால் இவங்களை வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, இந்த சேவைக்காக இங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றி மாற்றி நிறைய இடத்துக்கு அவங்கள போக வைக்கிறாங்க. அப்போ இது இந்த மாதிரி இல்லாமல் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் இந்த 6 சேவைகளும் ஒரே இடத்துலையே வழங்குறாங்க. முதல்வரின் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு கீழே இந்த மையத்தை இணைத்திருக்காங்க. அடுத்தது, டேவிஸ் கோப்பை எந்த போட்டியுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் டென்னிஸ். இந்த மாதிரி கொஸ்டின் அதிகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், SSC எக்ஸாம்ஸில் எல்லாம் கேட்குறாங்க. டேவிஸ் கப் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இந்த டேவிஸ் கோப்பை அப்படிங்கிறது டென்னிஸ் விளையாட்டு கூட தொடர்புடையது. இப்போ டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. இதில் இத்தாலி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆண்கள் அணியில் வெற்றி பெற்றது இத்தாலி. அதே மாதிரி மகளிர் அணியிலையும் வெற்றி பெற்றது இத்தாலி தான். ஆனால் மகளிர் அணிக்கான கோப்பையுடைய பேர் பில்லி ஜீன் கிங் கோப்பை அப்படிங்கிறது. பில்லி ஜீன் கிங் கோப்பை அப்படிங்கிறது தான். இதில் பாருங்கள், உங்களுக்கான கேள்வி, இந்த ஆண்டு டென்னிஸ் உலக தரவரிசையில் நம்பர் 1 வீரராக இருக்கிறவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த வீரர். ஓகே, அடுத்தது, தற்போது ஆசிரியர் செயலி என்ற செயலியை அறிமுகம் செய்த அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் பாரதி ஏர்டெல். அதாவது ஏர்டெல் நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனம் தான் இந்த பாரதி ஏர்டெல் அப்படிங்கிறது. அவங்க இந்த டீச்சர் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இதை பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன் தான் நிறுவியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஆசிரியர்களுக்கான இலவச கற்பித்தல் தொடர்பான செயலி. இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்க, உங்களுக்கு லெசன் பிளான் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னா இதை பார்த்தா நீங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பிஎட்டில் படிச்சிருக்க பாடங்கள், ஒரு சைல்டை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஒரு குழந்தைக்கு எப்படி பாடம் சொல்லிக் கொடுக்கணும், இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்பை நம்ம இலவசமாகவே டவுன்லோட் பண்ணி அதில் சர்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திக்கலாம். இங்கே AC வசதி இருக்குது, அதே மாதிரி ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது, ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் எந்த துறை தொடர்பானது? இதற்கான ஆன்சர் கல்வி. ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஒரே நாடு ஒரே சந்தா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே வலைதளம், வெப்சைட் நிறுவுறாங்க. இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆய்வு கட்டுரைகள், இதழ்கள் அப்படின்னா ஜேர்னல்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பதிப்பிச்சிருப்பாங்கல்ல, இதெல்லாம் உயர்கல்வி நிறுவனங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு உயர்கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வேறு ஏதாவது ஒரு காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி பப்ளிஷ் பண்ண இந்த சேனலை பார்க்கலாம். இந்த திட்டம் 2025, 2026, 2027 இந்த 3 ஆண்டு காலம் தான் இருக்க போகுது. இதோடைய மதிப்பு ரூபாய் 6000 கோடி. 6000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இந்தியாவில் இருக்கிற அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களையும் இந்த திட்டம் செயல்படுத்த போகிறாங்க. இதற்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா தேசிய இயற்கை வேளாண் இயக்கம் அப்படிங்கிறது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியா முழுவதுமே 7.5 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம இந்தியாவில் இயற்கை வேளாண்மை எவ்வளோ பரப்பில் பண்ணுறாங்க அப்படின்னா 10 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் இயற்கை வேளாண்மை பண்ணுறாங்க.
இதே மாதிரி 15,000 வேளாண் குழுக்களை வந்து மேம்படுத்துறதுக்கான திட்டம் வந்து வைத்திருக்காங்க. இப்போ நிறைய குரூப்ஸ் இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் ரிலேட்டடான நிறைய குரூப்ஸ் வந்து உருவாக்க போகிறாங்க. ஒரு 15,000 குரூப்ஸ் வந்து உருவாக்க போகிறாங்க. அடுத்தது 10,000 இயற்கை உள்ளீடு வளங்கள் மையம் இது வந்து அமைக்க போகிறாங்க. இது என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க திடீர்னு வந்து எனக்கு இனிமேல் இயற்கை வேளாண்மை பண்ணணும் மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே இங்கே கொடுப்பாங்க. அதற்காக தான் இந்த மையம். இந்த மாதிரி ஒரு 10,000 வந்து அமைக்க போகிறாங்க. இங்கே வந்து ரூபாய் 1,00,000 வரைக்கும் மூலதன உதவி வந்து வழங்க போகிறாங்க. மூலதன உதவி அப்படின்னா, அவங்க ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அதற்கான காசு எல்லாமே இவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அடுத்தது அடல் இனோவேஷன் மிஷன். இதை தமிழில் அடல் புதுமை இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அடல் இனோவேஷன் மிஷன் அப்படின்ற மாதிரி போர்டில் வச்சுருப்பாங்க, அல்லது ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, ஸ்கூல், காலேஜஸ், அப்புறம் யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் மாணவர்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை ஊக்குவிக்கிறதுக்காக மத்திய அரசால் செயல்படுத்துகிற திட்டம் தான் இந்த அடல் இனோவேஷன் மிஷன் அப்படிங்கிறது. இது நிதி ஆயோக் அமைப்பு 2016ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது நிதி ஆயோக் அமைப்பு கீழே தான் வருது. ஓகேவா? அப்புறம் அடல் இனோவேஷன் மிஷன் 2.0 அப்படிங்கிறது 2022ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இப்போது இந்த திட்டம் 2028ஆவது ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. இதற்காக மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இப்போது உலகளாவிய புதுமைகள் குறியீடு குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் 2024ஆவது ஆண்டுக்கான இந்தியா 39ஆவது இடத்துல இருக்கும். அடுத்தது இன்னொரு திட்டம், இதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. பேன் 2.0 அப்படிங்கிற திட்டம். நம்மக்கிட்ட பேன் கார்டெல்லாம் இருக்கும்ல, பேன் கார்டில் பேனுடைய விரிவாக்கம் பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது தான். இப்போது இதில் என்ன இந்த திட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த வரி செலுத்துவாங்கல்ல, அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும். வெப்சைட்டில் வந்து சில ப்ராசஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதை வந்து தொழில்நுட்ப ரீதியில் இன்னும் அதை வந்து எளிமையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேன் 2.0 அப்படிங்கிற திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. நாடு முழுவதுமே இப்போ வரைக்கும் 78 கோடி பேன் அட்டைகளை வந்து மத்திய அரசு வழங்கியிருக்காங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். இந்திய பால் தினம், இது நவம்பர் 26ஆம் தேதி. இது தேசிய பால் தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன் அவருடைய பிறந்த தினம் தான் இந்த தினம். அவர் 1921ஆவது ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி பிறந்தார். இவர் கேரளாவை சேர்ந்தவர். அதே நேரம் உலக பால் தினம் அப்படிங்கிறது ஜூன் 1ஆம் தேதி. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு தினம், இது வந்து நவம்பர் 26ஆம் தேதி. இந்தியன் கான்ஸ்டியூஷன் டே, இதை ஹிந்தியில் சம்விதான் திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம். 1949ஆவது ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி இதை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அதனால் இந்த ஆண்டு 75ஆவது ஆண்டு விழாவை இந்த தினம் வந்து கொண்டாடுது. இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்முடைய பிரதமர் மோடி ரீசெண்டாக அரசியலமைப்பு படுகொலை தினம் அப்படின்னு ஒரு தினத்தை அறிவித்திருந்தார். அது என்னைக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது உலக நிலையான போக்குவரத்து தினம், இது வந்து நவம்பர் 26ஆம் தேதி. வேர்ல்டு சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் டே. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, டுகெதர் வி கேன் டிரைவ் மீனிங்ஃபுல் சேஞ்ச் ஃபார் அ ஹெல்த்தியர் பிளானட் அண்ட் அ பிரைட்டர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. அதாவது நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு ஹெல்த்தியான பிளானட், ஒரு ஆரோக்கியமான ஒரு கிரகத்தை உருவாக்குறதுக்காகவும், நம்ம எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்காகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படணும். இங்கே டிரைவ் அப்படிங்கிறது செயல்படுறது தான் குறிக்கிறாங்க. ஓகே. அதே நேரம் உலக பொது போக்குவரத்து தினம் அப்படிங்கிறது நவம்பர் 10ஆம் தேதி. அப்போ ரெண்டுமே வேறு வேறு தினம், ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கான விழுதுகள் சேவை மையத்தை முதல்வர் ஸ்டாலின் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது டேவிஸ் கோப்பை எந்த போட்டியுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் டென்னிஸ். அடுத்தது தற்போது ஆசிய செயலி என்ற செயலியை அறிமுகம் செய்து அமைப்பியது? இதற்கான ஆன்சர் பாரதி ஏர்டெல். அடுத்தது ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் எந்த துறை தொடர்பானது? இதற்கான ஆன்சர் கல்வி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் நேற்றுக்கு கேட்ட கொஸ்டின்ஸில் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி கேட்ட கொஸ்டினையுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.